அனைவருக்கும் வணக்கம். யூ ஆர் ஆல் ஃபார்ச்சுனேட். ஏன் நீங்கள் எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்கிறேன்னா, தெர் இஸ் a ரீசன் பிஹைண்ட் திஸ். என்ன அப்படின்னா, பலரும் அறியாத 15 ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். சங்கு ஊதிட்டான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் he has blown the conch அப்படின்னு சொல்லலாம். he has blown the conch. சங்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சங்கு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும்னா காஞ்ச் என்ற இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. பிக்சரும் இங்கே கொடுத்துருக்குறேன். காஞ்ச் அப்படிங்கிறது தான் சங்கு என்ற வார்த்தைக்கு உள்ள இங்கிலீஷ் வேர்டு. தமிழில் சர்வசாதாரணமாக பேசக்கூடிய சென்டென்சஸில் இதுவும் ஒன்று. சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு த ஓமன் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லுங்கள். த ஓமன் இஸ் நாட் குட். சகுனம் என்ற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஓமன் என்ற இந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓமன். இந்த சென்டென்ஸை பாருங்கள். கழுத்தில் சுளுக்கு இருக்குது. ஹவு டு சே திஸ் இன் இங்கிலீஷ்? இட் இஸ் வெரி சிம்பிள். யூ ஜஸ்ட் லுக் அட் த சென்டென்ஸ் ஹியர். தேர் இஸ் அ ஸ்ப்ரெயின் இன் த நெக். தேர் இஸ் அ ஸ்ப்ரெயின் இன் த நெக். சுளுக்கு என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஸ்ப்ரெயின் என்ற இந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் கற்றுக்கிற போது அதிலிருந்து ஒரு சில வொக்காபுலரிஸும் நாம் கற்றுக்குறோம். அவரது வயிற்றில் கட்டி உள்ளது. இதை there is a tumor in his stomach அப்படின்னு சொல்லலாம். there is a tumor in his stomach. கட்டி என்ற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் டியூமர் என்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. டியூமர். ஏண்டா மனக்கோட்டை கட்டுற அல்லது ஏன் மனக்கோட்டை கட்டுற அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும்னா why do you build the castles in the air அப்படின்னு கேளுங்க. why do you build the castles in the air? இங்கே நல்லா கவனிக்கணும். build castles in the air அப்படிங்கிறது ஒரு idiomatic expression. இதுக்கு இங்கிலீஷில் என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா, plans that have very little chance of happening அல்லது impossible and improbable அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீனிங். ஸோ இந்த idiomatic எக்ஸ்பிரஷன் தான் நம்ம இந்த சென்டென்ஸுக்கு பயன்படுத்தணும். ஏன் மனக்கோட்டை கட்டுற அப்படின்னு கேட்குறதுக்கு why do you build the castles in the air அப்படின்னு கேட்கணும். அல்லது மனக்கோட்டை கட்டாத அப்படின்னு சொல்லணும்னா don't build the castles in the air அப்படின்னு சொல்லலாம். don't build the castles in the air. இதுவும் ஒரு பயனுள்ள சென்டென்ஸ். நம்ம பல சூழ்நிலைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இங்கே மூக்கை சிந்தாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ப்ளோ யர் நோஸ் ஹியர் அப்படின்னு சொல்லுங்கள். டோன்ட் ப்ளோ யர் நோஸ் ஹியர். திஸ் இஸ் வாட் த 7th சென்டென்ஸ். தகாத முறையில் பேசாதே அல்லது முறையற்று பேசாதே அப்படின்னு சொல்கிறதாக இருக்கட்டும். இந்த ரெண்டு சென்டென்ஸுக்குமே இங்கிலீஷில் டோன்ட் ஸ்பீக் இன்அப்ராப்ரியேட்லி அப்படின்னு சொல்லுங்கள். டோன்ட் ஸ்பீக் இன்அப்ராப்ரியேட்லி. தாயத்தை கலற்று அப்படின்னு சொல்லணும்னா ரிமூவ் த டாலிஸ்மன்னு சொல்லுங்கள். ரிமூவ் த டாலிஸ்மன் அல்லது ஸ்ட்ரிப் த டாலிஸ்மன்னு சொல்லலாம். ஸ்ட்ரிப் த டாலிஸ்மன். பொதுவாக தமிழில் ஒருத்தங்க ஹார்ஸாக பேசுனாங்கன்னா அவங்கள பார்த்து கேட்பாங்க, ஏன் எடுத்தறிஞ்சு பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க. ஏன் எடுத்தறிஞ்சு பேசுகிற அப்படின்னு சொல்கிறதுக்கு why do you talk back insolently அப்படின்னு கேட்கலாம். why do you talk back insolently? அவன் கோமாளி மாதிரி இருக்கான். இதுதான் நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை he looks like a clown அப்படின்னு சொல்லுங்கள். he looks like a clown. கோமாளி என்ற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் clown என்ற இந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். ஹரிக்கன் விளக்கை ஏற்றுன்னு எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு ஒருத்தங்க டவுட்டாக கேட்டிருந்தாங்க. இந்த சென்டென்ஸை லைட் த ஹரிக்கன் லேம்ப் அப்படின்னு சொல்லலாம். லைட் த ஹரிக்கன் லேம்ப். ஹரிக்கன் லேம்ப் அப்படிங்கிறது இங்கே பிக்சரில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் ஹரிக்கன் லேம்ப். ஓகே. ஏன் ஊர்வலம் செல்கிறார்கள்? இந்த கொஸ்டின் இங்கிலீஷில் why are they going in procession அப்படின்னு கேட்கலாம். why are they going in procession? ஊர்வலம் அப்படிங்கிறதுக்கு procession என்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்று குழம்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா the broth is good today அப்படின்னு சொல்லுங்க. the broth is good today. குழம்பு என்ற வார்த்தைக்கு எக்ஸாக்டாக இங்கிலீஷில் broth என்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. broth. ஒரு விஷயம் நமக்கு தெரியாதுன்னு நினச்சி அதை பற்றி தப்பான இன்ஃபர்மேஷனோட நம்மகிட்ட பேசிக்கிருந்தாங்கன்னா நாம் சொல்லுவோம், எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸை ஐ ஆல்ரெடி ஹாவ் மை இயர்ஸ் பியர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள். ஐ ஆல்ரெடி ஹாவ் மை இயர்ஸ் பியர்ஸ்ட். திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் சென்டென்ஸ் இன் திஸ் வீடியோ. கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. இந்த சென்டென்ஸை இப்படி சொல்லுங்கள். நத்திங் இஸ் கெயின்ட் வித்தவுட் சஃபரிங். நத்திங் இஸ் கெயின்ட் வித்தவுட் சஃபரிங். இதை ஒரு ப்ராவர்பு மூலமாகவும் சொல்லலாம். நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உழைப்பில்லாமல் ஊதியம் இல்லை. ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு சென்டென்ஸுமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ நத்திங் இஸ் கெயின்ட் வித்தவுட் சஃபரிங் அப்படின்னா கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. நோ பெயின் நோ கெயின் அப்படின்னா உழைப்பில்லாமல் ஊதியம் இல்லை அப்படிங்கிறது தான். தட்ஸ் இட். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் டு இம்ப்ரூவ் யர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். தேங்க்யூ.